மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்க சூழல்ல, எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேட்பாளர்களுக்கு எப்ப வேட்புமனு தாக்கல் வேறு பண்ணுவோன்றது வழி இல்லாமல் 6ஆம் தேதி முடியுது அதுக்காக. வேட்பாளர்களுக்கு எப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணுவோன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, வேட்புமனு தாக்கல் பண்ணவங்களுக்கு எப்ப பிரச்சாரத்த ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒரு பக்கம் இருக்கு. சனாதனம் பேசிட்டு சாமி கிட்ட போய் நிக்கிறது. இதற்கிடையில யார் தான்ப்பா இந்த வாட்டி ஜெயிக்க போறா அப்படின்ற மக்களோட எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நிலையில தேர்தல் சம்பந்தமான நிகழ்வுகளை மேலும் சார் கிட்ட கேட்டு கிளியரா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. முக்கியமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் டல்லா இருக்கீங்க? டல்லா இருக்கேண்ணா. ஏதாவது ஒன்று கிளப்பி விடுறது. இன்னைக்கு டல்லா இருக்கிறது ஒரு 3 பேர், பாஜகவில் இருக்கிற 3 பேர். அது அப்புறம் பேசுவோம். சரி சார். நம்ம இதில் ஏதாவது கமெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. ஏதாவது பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ் ஹைப் பண்ணுறவங்க ரொம்ப அன்பா 3 பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஐபிஎல் மேட்ச்சு பார்க்கணும் தான். ஆனால் அதை விட அரசியல் ரொம்ப முக்கியம். ஐபிஎல்ன்றதே ஒரு கேம்பிளிங் இதுதான். அது ஒரு கேம்னா அது கேமையே வியாபாரமாக மாற்றிட்டாங்க கமர்ஷியலாக. அதை போய் விழுந்து யார் இந்த வருஷம் ஜெயிக்கணும்னு கூட முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளை வந்து அதில் இழுத்து விட்டு பண்ணுறாங்க. அதனால் இது தேர்தல் நேரம், அரசியல். நான் உங்களுக்காக பல விஷயங்கள் இது பண்ணுறோம். நேற்று கூட டிஜிபி சம்மந்தமாக பேசுனது வேறு எந்த ஊடகத்துலேயும் எதுலேயுமே வந்திருக்காது. அந்த உள்தகவல் எல்லாமே யாரும் வந்து இதெல்லாம் பேச மாட்டாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு பேசுகிறோம். அதுன்னு அதில் ஒரு மூத்த பத்திரிகையாளர்னா ஒருத்தர், அவர் பேரான அவரை கேட்டிருக்காங்க. அவருக்கும் கிரைமுக்குமே தெரியாது. அவரே என்கிட்ட தான் கேட்பார் கிரைம் பற்றி. அதனால் அவர் கிடையாது, இவர் வேறு. போயிடுவோம் சார். இன்னைக்கு புதுச்சேரியில் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேயம் மக்கள் கழகத்தோட தேர்தலை சந்திக்கிறாங்க. என்னென்னலாம் பேசியிருக்காரு நம்ம பேசிகிட்டே வரோம். பிரச்சாரத்தில் வந்து இன்னும் பேசணுன்ட்டு இந்த பிரச்சாரத்துலேயாவது பேசியிருக்காரா? நேய மக்கள் கட்சியினோட கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. ஆனா நான் தில்லா தமிழ்நாட்டுல தனிச்சு நிக்கிற மாதிரியே புதுச்சேரியிலையும் நான் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு சார். ஆமா, நேய மக்கள் கட்சின்னு தலைவர் பேர் சொல்லுங்க பாப்போம். கட்சி பேரே எனக்கு இவர் கூட கூட்டணி வச்ச அப்புறம் தான் தெரியும். அது ஏதோ இந்த கழகம். கழகமா? கட்சின்றீங்க, கழகன்றீங்க. நேயம் மக்கள் கழகம். கழகமா? பாருங்க, அது பேர்லயே உங்க 2 பேருக்குள்ளேயே பிரச்சனை. அதனால அது கிட்டத்தட்ட தனியாக நிற்கிற மாதிரி தான். ஏதோ புஷி ஏதாவது செட் பண்ணி கூட்டு வந்துருக்காரு. அவர் ஊர் தான் நானே. ஆமாம், பாண்டிச்சேரி 4000 ஓட்டு வச்சுக்கிறாருண்ணே அப்படின்னு. சரி, சேர்த்துக்கலாம்னு. அங்கே என்ன வித்தியாசமே 1000 அவர் ரங்கசாமிக்கு கூட நல்ல ஃப்ரெண்டு தானே சார்? யாரு? புஷி. சிஷ்யா ஃப்ரெண்டா? சிஷ்யா. அது இவர் சில தப்பெல்லாம் பண்ணிட்டாரு. இல்லாட்டி இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் வேறு மாதிரி போயிருக்கும். சரி, இன்றைக்கும் அங்கேயும் தனியாக தான் நிற்கிறாங்க. இன்னைக்கு போனோன்னா அந்த ரேஷன் கார்டை பற்றி பேசணும் சொல்லிட்டு மாநில அந்தஸ்தை பற்றியும் பேசியிருக்காங்க. இல்லை, ரேஷன் கார்டு பற்றி தப்பாக பேசிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ஆனால் தேர்தல் நேரத்தில் தானே இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வருது. இன்னும் இந்த நேரத்துலலாம் எங்கேயோ போயிருக்கணும். ஒருத்தர் பாருங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் தொட்டுன்னு இருக்கார். அவர் சம்மந்தம் அதை எப்படி தப்பாக கொண்டு போகணுன்றதை கொண்டு போயின்னு இருக்காரு. முதல்வர் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முதல்வருக்கு தெரியாது, எழுதி கொடுத்தவங்கள வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம தப்பாக தான் எழுதி கொடுக்குறோன்னு, எஃப்சிஆர்லேருந்து எல்லா விஷயங்களும். ஆனால் அவர் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் ஒரு பக்கம் இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஒரு பக்கம் இறங்கி அடிக்கிறாரு. இது எல்லாம் நடுவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும்போது இன்னும் ஒரு படி முன்னாடி நிற்கணும். பேப்பர் பார்த்தானே படிக்கிறீங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எடுத்துக்கங்கன்றேன். அதனால் அது பரவாயில்ல. முன்னெல்லாம் பேசுறதுக்கு இப்போல்லாம் தேர்தல் நேரம்ன்றதுனால பேசுகிறாரு. ராமுன்ற வேட்பாளருக்கு பதிலாக பிஜேபி வேட்பாளர் வாக்கு சேகரிச்சார் ஸ்டார்டிங்கில். அதெல்லாம் நடக்குங்க. சரி சார், அந்த டியூரேஷன்ன்றது எப்படி சார் இருக்கு? டியூரேஷன் அதே தான், சின்ன அதுதான். அதை இம்ப்ரூவ் பண்ணணும் தானே? அதை தான் சொல்கிறேன். பேப்பர் பார்த்தாலும் படிக்கிறீங்க, பேப்பரை வச்சுட்டே படிங்கன்றேன். இப்போ ஜெயலலிதா பேசும்போது அட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க அப்படியே உட்காந்த மாதிரி அந்த சேர் மேலே வரும். முன்னாடி வந்து பெரிய இதில் ஒரு 30-40 அட்டை இருக்கும். அது கொஞ்சம் பெரிய எழுத்துல இருக்கும். அதை பார்த்துட்டு தான் அவங்க பேசுவாங்க. கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படியே பேசுவாங்க, படிக்கிற பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணி ஒவ்வொரு அட்டையாக எடுத்துருவாங்க. அடுத்து முடிச்சிடும். நல்லாயிருக்கும். சென்னையில் ஒரு 7-8 இடம் பேசுகிறாங்கன்னா 7-8 இடத்துலையும் ஒரே ஸ்பீச் தான் இருக்கும். செங்கோட்டையன் தான் முன்னாடி போவார். அவர் இறங்கி போய் பின்னாடி கை கட்டின்னு ஜனங்களுடைய ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு இருப்பார். அவர் ஏதாவது லைக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, என்ன பண்ணுறாங்க, என்ன இது அது.
அந்த கான்வாயில் போகிறதே ஒரு பெரிய உயிரை கையில் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை நான் போகும்போது இந்த டிரைவர் கொஞ்சம் வயசானவர், இவர் செங்கோட்டையும் உள்ளே போங்கன்ட்டாப்புல, முன்னாடி போங்கன்ட்டாப்புல. எங்களுக்கு பின்னாடி கான்வாய் வருது. அவரு டிரைவர் அப்படி லெஃப்ட் போனோம்னா அவனும் கத்துறானுங்க, ஓரம் போன்றாங்க. அப்புறம் விட்டுட்டு எல்லா வண்டியும் விட்டுட்டு பிடிக்கிற மாதிரிலாம் அது மீடியா வண்டி. அதே மாதிரி இறங்கி அவங்க பேச்சை நாங்களும் இறங்கி அப்படி நிற்போம், ரியாக்ஷன் பார்ப்போம். அவங்க பேச்சை முடிச்ச அடுத்த செகண்ட் நீங்கள் வண்டியில் இருக்கணும், ஓடி வந்தாவது ஏறிடணும். இல்லைன்னா அந்த கான்வாய் கிளம்பலாம் நீங்கள் பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. 2-3 தடவை எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இயங்குவோம். பேச்சு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே சப்ஜெக்ட் தான் பேசுவாங்க. ஆனால் அந்த ஜனங்களுக்கு ஏற்ற சப்ஜெக்டாக இருக்கும். அதுதான் விஜய் 5 இடத்துல ஒரே மாதிரி பேசுங்கன்றேன். ஆனால் சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். 2வது இந்த வண்டியில் போகிறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த புஷி ஆனந்த் இவங்க பண்ணுற வேலை தான். இந்த வண்டியில் போய் அதுலேயும் அந்த ஆதவ ஐடியான்றாங்க, அது என்னன்னு தெரில. அந்த உளுந்தாரில் ஒருத்தர், இவர் போய் கூட அவரு கண்ணை தொட்டு முத்தம் குத்தலாம் ஏற்றிலாம் விடுவார். அந்த இது நேற்று எடுத்து போட்டாங்க. எந்த இது இல்லாமல் தானாக சாயிறாங்க. அதான் அவர் வண்டிக்கிட்ட அது கரெக்டாக செட்டப்புன்னு தெரியுது. எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த பொழப்புன்னு இந்த கவுண்டர் பண்ணி கேட்பாப்லையே. அவனுக்கு தான் சினிமாக்காரனுங்க அப்படி தெரியுறாங்க, உனக்கு எதுக்குடான்னு கேட்பாங்களா. ஸ்டண்ட் ஆர்டிஸ்டா சார்? எலெக்ஷன் பரப்புரையிலையும் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களா? அதான் இவர் பண்ணிக்கிட்டு இருப்பார்ல, சிஎம்க்கு பண்ணுறாங்கல்ல டீமு. சார் இப்படி இடத்துல இந்த இடத்துல பண்ணணும், டீ குடிக்கணும், அவங்கள பார்க்கணும், இது பார்க்கணும். அந்த மாதிரி இவரை பார்த்து அவங்க காப்பி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்கள பார்த்து இவர் போய் ஒரு இடத்துல கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும் தீர்மானிச்சிங்க அப்படின்னு ஒரு அம்மாட்ட கேட்குறாரு. யாரா போய் இப்படி கேட்க முடியுமா? அந்த மாதிரி திருப்பிட்டு நான் எப்போ தீர்மானிச்சேன்னு கேட்டானா ஆகும். ஏய் என்னப்பா ஜூனியர் ஆர்டிஸ்ட், என்னப்பா ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க, ஏய் என்னம்மா மாற்றி கேட்குதுன்னு அந்த அம்மா வந்து உடனே ஒப்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி இவர் போனோடனே அந்த வண்டி விழுமா, உடனே கடகடன்னு இறங்கி ஓடி போய் இவர் வந்து பண்ணுறாராம். இன்னொரு இடத்துல இறங்கி போலீஸ்காரங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறாங்க. இவங்களே எதிர்பார்க்காது பேண்ட் மேலே பசங்க இறங்குது. இன்றைக்கும் ஒருத்தர் விழுந்து அடிபட்டு அது என்ன ஆச்சுன்னு தெரியல. தகவல் வருது, உறுதியான தகவல் வந்தால் தான் நம்ம பேச முடியும். போன தடவை போலீஸ் வண்டியில் இடிச்சிட்டு விழுந்தானுங்க. இந்த தடவை மீடியா வண்டி அதே பொலிரோ அங்கே பார்த்துட்டு வண்டி ஓட்டியிருந்தா கொண்டு விட்டு விழுந்து பின்னாடி வந்த வண்டி ஏதோ ஏறிச்சின்றாங்க. 2 பேர் ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டு. தேவையாது இந்த புஷி பண்ணுற வேலை இதெல்லாம். வரும்போது ஏன் வரமாட்டேங்குது கூட்டம்? அதையா சார் விஜய் கண்டிக்க மாட்டேங்கிறாரு? அவர் தான் அதை விரும்புகிறாரு. மக்கள் விழுந்துமா? ஆமாம், எது ஆனாலும் அவருக்கு தான். வண்டி மேலே ஏறுறாங்க. இல்லை, ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு. கரூர்ல சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 40 நாளைக்கு முடங்கி ஒரு பையன் செத்து போயிட்டாங்க. திருச்சி தானே? திருச்சியா தஞ்சாவூரா? திருச்சி தான். தஞ்சாவூர்ல தான் ஒருத்தர் சீரியஸா இருந்து அதுக்கப்புறம் இறந்தது. சமீபத்தில் இருந்தார் அவர். அது எந்த இடத்துல வச்சு? திருச்சி கிட்ட வச்சு தானே? இல்லை, தஞ்சாவூருக்கு பரப்புரைக்கு போயிருந்த போகும்போது. அப்போது புத்தி வேணாவா? மீண்டும் மீண்டும் இதை நடக்க அனுமதிக்கிறாரு சார் விஜய். அவங்களுக்கு அது ஒரு பெருசாக நினைக்கிறாங்க. ரோட் ஷோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் அது ஒண்ணுதான் அவங்க பலம்னு நினைக்கிறாங்களா? அதுதான் பலம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் பேச வரல. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு 2 நிமிஷம் பேசுங்க. அப்போது குறைஞ்சது ஒரு 10 பாயிண்ட் மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு 10 நிமிஷம் பேசணுன்னா 13 நிமிஷம் இருந்தது நினைக்கிறேன். 13 நிமிஷம் 11 நிமிஷமோ பேச ஸ்பீச். அப்போ என்ன ஒரு 4-5 பாயிண்ட்டு எடுத்துக்கிட்டு சப்ஜெக்ட்டுக்கு பேசினோம்னா ஓகே. தமிழ்நாட்டில் வெளுத்து கட்டுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் கையில் இருக்குது. ஆனாலும் இது பண்ண மாட்டுறாரு. ஆனால் இதெல்லாம் மீறி ஒரு எழுச்சி இருக்குது விஜய்க்கு. அது இன்னும் இறங்கி வர்றாங்கன்னா இன்னும் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்ட வேட்பாளர்கள் கட்சியினர் 2ம் ஏழாம் பொருத்தமாகவே இருக்குது பல இடங்களில். அந்த அம்பேத்கர் பார்த்தீங்களா? அவரு தனியாக போகிறாரா இல்லை இவங்க கழட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல. நேத்தோட சால்வ் ஆயிட்டாங்க. அவங்க ஆயிட்டாங்களா? மேலேருந்து கூப்பிட்டு திட்டிருப்பாங்க, திட்டிக்கிட்டே தான் பண்ணியிருப்பாங்க. பேட்டிலாம் கொடுக்குறாங்களா? தப்பு இல்லை. இன்னொன்று, அவரு போயிட்டு தீக்கல்ல நின்று அவன் டீ குடிக்க தான் வரான். அவன்கிட்ட வேற டீ சாப்பிடுங்க, டீ குடிச்சிட்டு அவனுக்கும் அண்ணன் காசு நான் கொடுத்துறேன்ற மாதிரி. வா பில்லு எந்துப்பா, பில்லு எந்துப்பா. எவனா ஒருத்தன் ஒரு 300 400 சாப்பிட்டு அண்ணா எந்தோம் தம்பி பில்லு எந்துப்பா. அந்த வடிவேல் படத்தில் வருப்பா அது மாதிரி. அப்போ இதெல்லாம் திடீர்னு தேர்தல் கமிஷன் எடுத்துச்சு வச்சிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வருவாங்க ஐயா? அது ஒரு 300 பேர் வருவாங்க. 300 பேர் எவ்வளோ டீ? 12 ரூபாங்க. 300 பேர் 12 ரூபா எழுது, கணக்கில் எழுது. நீ இதை காமிக்கல, அதெல்லாம் செக்கில் வரும். சரி, ஏதோ ஒன்று அவங்க பாவம் புதுசு இல்லை,
இன்னொன்று அந்த வேட்பாளர் பிரச்சனை அந்த பிரச்சனைன்றாங்க. திமுகலாம் அடிச்சுன்னு உருண்டுன்னுக்குறாங்க. வெளியே தெரியல பல இது. இந்த ஊடகங்கள்லாம் பல இது மறைக்குது. இந்த பக்கம் காங்கிரஸ்ல அது இல்லைன்னா தான் சிக்கல். இருந்தா இருந்தா காங்கிரஸ் அதெல்லாம் இருக்கும்பா அப்படின்னு. அந்த ஒரு தொகுதி இழுபறியில இருந்துச்சு. சரியாயிடுச்சு அது. இன்னும் இழுத்துருந்தாங்க. இதான் 5ஆம் தேதி டைம் இருக்குல்ல. அப்ப அது வரைக்கும் இழுப்போம். அது 6ஆம் தேதி வரை. 6ஆம் தேதி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா வடிவேல் கதையாயிடும். ஒவ்வொரு தடவையும் நான் வர்றப்போ நீ பேட்டியை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படி. சரி சார், இன்னைக்கு காலையில பிரதமர் மோடி தலைமையில வந்து ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. டெல்லியிலயா? இங்க சென்னையில. இங்கேயா? சென்னைக்கு வந்தாரு பிரதமர். இந்த கேள்வி அதான் சார் வந்தாரு, வெளியிலேயே தெரியலையே சார். விஜய் அதான் கேட்குறேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு, வெளியிலே தெரியல. விஜய் அந்த அளவுக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டுல செயல்படுது. அதாவது இன்னைக்கு பிரதமர் வந்தது மட்டும் இல்லை, மதுரைக்கு வந்தார்ல அப்போவும் இதே தான். நம்ம கூட பேசியிருந்தோம். கரெக்டா? பிரதமர் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம டோஸா இன்னைக்கு. அதாவது எல்லாருக்கும் 3-4 தடவை பிரதமர் வந்திருக்காரு. எதுக்குங்க இருக்காங்க இவங்க? விளம்பரப்படுத்தவே இல்லை. அதை விட நீ உங்களுக்கு என்னங்க வேலை இருக்கு? ஆளாளுக்கு தன்னுடைய சண்டைகளை, கோஷ்டி சண்டைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இவர் என்னன்னா நீங்க பேட்டி கொடுத்துட்டு நான் ஏன் போட்டியிடவில்லை என்பதை மே 4 தெரிவிப்பேன். என்ன சினிமாவா இது? நீ படம் ரிலீஸ் பண்றீங்களா? அதுக்கு முன்னாடி பெரிய திட்டம் எதுவும் இருக்குமா சார்? ஏதாவது எதிர்பார்க்கலாமா? அவரை போய் பார்த்து கேட்டுருங்க. நம்மளாம் சொல்ல முடியாது. ம். யார் நீ? பெரிய திட்டம், சின்ன திட்டம். இல்ல அப்ப சொல்ல போல போட்டி இல்லை, சீட்டு கேட்டீங்க, உங்க கும்பலுக்கே கிடையாதுட்டாங்க. ம். அது ஒரு பெரிய கதை. சொன்னா அவங்க ஆதரவாளர் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு வேற உருட்டுறீங்க. நீங்க சொல்லுங்க. உருட்டிட்டு போங்க. ம். நம்ம சொல்லதான் செய்வோம். உருட்டிட்டு போங்க. அதுன்னு மே 4ஆம் தேதி சொல்லுவோம். பொடி வைக்கிறீங்களா? இல்ல கட்சிக்கு அப்போ- கூட்டணிக்கு நற்பேருக்கு களங்கம் விளைவிக்காம. அப்போ கம்முன்னு இருக்கணும். இந்த 4லாம் சொல்லவே கூடாது. ம். அது உங்களோட வச்சுக்கணும். அதை தான் சொல்கிறேன். கட்சிக்கு கூட்டணிக்கு இது வரைக்கும் வச்சு செஞ்சீங்கல்ல, குண்டு வச்சீங்கல்ல, இனிமேலாவது கம்முன்னு இருங்கன்னு எல்லாரும் மேலே இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மே 4க்கு அப்புறம் அதான் பண்ண போறேன் சிம்பாலிக்கா தானே சொல்றாரு. அதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேங்கிறீங்க. கமா கமா போட்டு கண்டினியூ பண்றீங்க. ஏன் அதுக்கு தானே காத்து கிடக்குறான். சின்ன விஷயம் கிடைச்சாலும் எடுத்து பெருசாகணும் தான் காத்து கிடக்குறான். என்ன பேசணும்ல அந்த வாணியம்பாடி வேட்பாளர். அதில் என்ன நடந்திருக்கு? வக்கீல் மேலேயே கோர்த்து விட்டு சம்மன் கொடுக்க வச்சாங்க. அவர் வடக்கு கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டார். அவர் 100 கோடி தமிழகத்துக்கு வர வேண்டிய இதெல்லாம். அப்போ மற்றதெல்லாம் 4800 கோடி மணல், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஐயோ என்ன அந்த மாதிரி 4ஆம் தேதி என்ன சொல்ல போகிறார் அண்ணாமலை அப்படின்னு நைட்டு டிபேட் வைப்பான். அண்ணாமலை அவமதிக்கப்பட்டாரா? ஆ ஆ அதுன்னு ஒரு டிபேட்டு இதான். இல்லாட்டி இன்னைக்கு பேசினார் எஃப்சிஆரிய, அதை எடுத்துட்டு கிறிஸ்தவர்களை, அதான் இன்னைக்கு பெரிய அஜெண்டாவை எடுத்துட்டு போவாங்க பாருங்க. கிறிஸ்தவர்களை இது நீ இதுக்கு இல்லை பதில் சொல்லிட்டு இருக்கணும். அண்ணாமலை வந்து எல்லாத்துக்கும் அண்ணாமலை பதில் சொல்ல முடியாது. வேற ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டாரு அண்ணாமலை. மற்றவங்க அதுக்கு தான் பதில் சொல்லணும். என்னமோ எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் அப்படி பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்றோம். அப்படின்னு சார் அந்த எஃப்சிஆரிய பாயிண்ட் வரட்டும். ஏய் என்ன எஃப்சிஆரியன்றானே அது. ஆனால் எனக்கு தெரில, நீங்களே என்னன்னு கேளுங்கண்ணே அப்படின்றானே ராஜன். என்ன இது? இன்னைக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு இதோட 4-5 தடவை வந்துட்டார். ஒன்றும் கூட பண்ணலை, எதுவுமே பண்ணலை. தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு பாஜக கொஞ்சமாவது நவுந்து அமுங்கி இந்த வண்டி விட்டது. டொமுக்குன்னு உக்காந்துருச்சு. எந்த விதத்திலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. மற்ற தலைவர்கள் மற்ற கட்சிக்காரங்களாம் ஏன் சார் சொல்ல நல்லா இருக்கு, அதை ஏன் கொண்டு போல மேலெடுத்துக்கிட்ட? இப்பதானே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு அஜெண்டாங்க. எல்முருகனுக்கு நயினார் நாகேந்திரனை எப்படி இயக்கலாம்? இங்க தலைவர் எல்முருகனா நயினார் நாகேந்திரனா இல்லை அண்ணாமலையா? தான் இங்கே பாஜக காரங்களுள்ள சாயுது. தன்னுடைய ஆதரவாளர்களை எப்படி சீட்டு வாங்க வைக்கலாம் தான் எல்முருகனுக்கு. அப்புறம் நயினார் நாகேந்திரன் எந்தெந்த கோயில் கூட்டு போகலாம், அதை வராகியில் எப்படி போடலாம், எந்தெந்த மடாதிபதியை சந்தித்து காலில் விடலாம், அதை ஃபோட்டோவை எடுத்து மடாதிபதி இது வராகியில் எப்படி போடலாம், அவ்வளோதான். பிரதமர் அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ இல்லை, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. யார் பார்த்துக்குவா? அதெல்லாம் யாராக பார்த்துக்குவாங்க. ஊடகங்களை கொஞ்சமாவது கையில் எடுக்கணுமா வேணாவா? ஏங்க இன்னைக்கு பிஎம் உடைய ஆலோசனை போய்கிட்டு இருக்குது, சிஎம் பேசுறது 1/2 மணி நேரம் போட்டுக்கிறாங்க எல்லா சேனலும். குறைந்தபட்சம் உங்கள் சேனல்கள் ஆதரவு சேனல்லே எதாவது பண்ணணும்ல. இன்னொன்று சில்லற சேனல்கள் இருக்கும், அவங்கள பிடிச்சாலும் நீங்கள் எதாவது பண்ணணும்ல. எதுவுமே இல்லையே. பிரதமர் வர்றத அவங்களே பயந்து போய் இப்போ விட்டாங்க.
கோ பேக் மோடிலாம் போட்டால் முறிச்சிருவாங்கன்னு இல்ல தெரியும். அவங்களே இப்போ வந்து அதுக்கு இது பண்ணிக்கிறாங்க. வெல்கம் பேக் மோடி அப்படின்ற லெவல் போயிட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இதை வந்து ஒரு பெரிய இதாக மாற்றணும். இன்னைக்கு இன்னைக்கு தான் குஜராத் மோடியை பார்த்தாங்களா எல்லாரும்? கோவமா. ஆமாம். அதாவது சாதாரணமாக ஒரு ஆள் இருந்துகிட்டே ஒரு இது மாதிரி இருக்கான், வர்றாரு போகிறாரு கேட்குறான்ற மாதிரி இல்லாமல் ஒரு கோபமான மோடி இன்னைக்கு பார்த்தாங்களாம். அதில் முதல்ல வாங்கி கட்டிட்டது மிஸ்டர் அண்ணாமலை. ஐபியிலேருந்து எல்லா ரிப்போர்ட்டும் அவங்க வச்சுருக்காங்க. நேற்றே நான் சொன்னேன், அண்ணாமலை வேணான்னு சொன்னனால தான் அந்த சீட்டு இல்லைன்னு. நான் கேட்கவோ வேணான்னு நான் சொல்லவே இல்லைன்னு நீ பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் என்னென்ன கேட்டீங்கன்றது பிஜேபியில் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வார் ரூம் ஆட்களுக்கு வேணால், உங்கள் ஆதரவாளர்கள் வேணால் தெரியாமல் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் தெரியும். அப்போது சீட்டு வந்து அவர் வேணான்னு சொன்னார், வேணும்னு சொன்னார்ன்றதெல்லாம் வெளியில் பேசுகிற விஷயமே கிடையாது. தலைமை என்ன முடிவு எடுத்துருக்கோ அது. எனக்கு சில அசௌகரியங்கள் இருந்ததுங்க. நான் இன்றைக்கி நிற்கல அதான் அப்படின்றதுனா, நான் கேட்கலன்னா, நான் எழுதி கொடுத்துட்டேன்னா அப்படின்னா, நான் அதை வந்து மே 4 சொல்லுவேன்னா, அதை எடுத்துக்கிட்டு சுற்றுவாங்க. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் உஷாராக இருக்கணும். இன்னொன்று வந்து இன்னைக்கு பிரதமர் அண்ணாமலையை கொஞ்சம் வார்ன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா கடந்த ஒரு வார காலமாகவே அவருடைய இது பலரும் அவரை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, வார்ன் பண்ணுறாங்க. இன்னும் பியூஷ் கோயல் உட்பட. அது உள்ளுக்குள்ளே அந்த இது எல்லா பாஜகக்காரனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் வார்ன் பண்ணுறது இதெல்லாம். அப்போ அதே மீறி ஒரு இந்த இது பண்ணது இன்றைக்கி ஃபைனல் வார்னிங் கொடுத்துருக்காரு. 2வது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. அவரும் இன்றைக்கி நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பரப்புரை லிஸ்ட்டில் அவர் பேரும் இருக்குது. அவர் உண்மையிலே சொல்கிறேன், பிரச்சாரம் பண்ணார்னா நல்லாயிருக்கும், பாஜகவுக்கு நல்லது. நான் ஏன் அண்ணாமலை ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, இதே அந்த ஆதரவாளர்கள் புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் சொல்கிறோம், பாசிட்டிவ் சொல்கிறோம். இன்றைக்கி சிபிஎஸ்சி பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு முதல்வர். யாராவது பார்த்தீங்களா? ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறது பாஜக. அண்ணாமலை கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. சிபிஎஸ்சியில் 3 லாங்குவேஜ்ன்றது இத்தனாம் கிளாஸ்லேருந்து கொண்டு வராங்க, கட்டாயன்றது கொண்டு வராங்க. அதனுடைய அடிப்படை என்ன? 2 மொழி, தாய்மொழி, அப்புறம் நம்மளுடைய அடிஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ப்ளஸ் தாய்மொழி. இது 3வது ஒரு மொழி உங்கள் சாய்ஸ். இதில் எங்கே ஹிந்தி வருது அப்படின்னு கேட்குறாரு. திணிப்புன்னு எப்படி சொல்லுவேன்? நரேட்டிவை பிரேக் பண்ணுறதுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியாக பயன்படுறாரு. ஆமாம், அந்த அடி அடித்தா தானேங்க தெரியும். நீ உன் பொண்ணு நடத்துகிற ஸ்கூலில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோன்றார். உங்கள் அமைச்சர் நடத்துகிற சிபிஎஸ் ஸ்கூலில். அப்போ என்ன 2 அடி, 1 அடி இது கிடையாது. நீ வந்து திருப்பி தப்பாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப பேர்கிட்ட இது பரவி இருக்குது. நான் யாரை கேட்டாலும் 3 மொழினா ஹிந்தி உள்ளே வந்துடும். எப்படி வரும்னு கேட்குறேன். இல்லைங்க அது ஹிந்தி. இன்னொன்று, நேற்று கூட ஒரு அம்மா பேட்டி எடுக்கிறாங்க. பிஜேபி அது ஊடுருவல் இல்லை சார். நான் அவனை தீவிரவாதிகளான்னு கேட்டேன். தீவிரவாதிகளா அவங்க ஊடுருவுறாருன்றீங்க? ஏங்க அரசியலமைப்பு சட்டத்தில் பதிவு பண்ண கட்சி இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்குது, ஒரு 17-18 மாநில ஆண்டுகிட்டு இருக்குது. என்ன ஊடுருவன்னு கேட்குறீங்க? பத்திரிகை துறையில் இருந்துக்கிட்டு ஊடுருவுறதுலாம் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு. இல்லை சார், இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலை அப்படி அமையனா அமைய தான் செய்யும். தப்புனா ரைட்டான ஆளுங்க வரதான் செய்வாங்க. அப்புறம் சில வெளியுறவு கொள்கைலாம் கேட்டோன்னா அந்த அம்மா கம்னுட்டாங்க. சொல்லுங்கள், இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் பெட்ரோல் விலை, டீசல் விலை என்ன இருக்குது, இந்த போர்னால எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்தியாவில் அதோடைய தாக்கம் எங்கேயாவது தெரியுதா சொல்லுங்கள் அப்படின்னோன்னா, என்ன விஷயம்னா நல்ல விஷயம் நான் இப்படி பண்ணியிருக்கேன்றதை கூட சொல்ல தெரியல இவங்களுக்கு. அதை அண்ணாமலை இன்னைக்கு பதில் கொடுத்துருக்காரு. இன்னும் 2 முதல்வர் பேசியிருக்காரு. அதுக்கும் அண்ணாமலை பதில் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா கரெக்டாக பாயிண்ட் எஃப்சிஆரை பற்றி பேசிட்டு சிறுபான்மை மக்களை, கிறிஸ்துவர்களை வஞ்சிக்கின்ற சட்டம். நேற்று நம்ம எவ்வளோ பேசணும். ஆமாம், இதில் எங்கேயாவது கிறிஸ்துவர்கள் வராங்களா? இல்லை. ஆனால் அந்த போர்வையில் ஏதாவது பண்ணால் மாட்டிக்குவீங்க. திருச்சபையை வளர்க்கறதுக்கு அப்படியா? திருச்சபையை வளர்க்க போகிறீங்களா? ரைட். என்ன பண்ண போகிறீங்க? மத பிரச்சாரம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி கல்விக்காக இது பண்ண போகிறோம். அப்படியா? யார் அனுப்புகிறா? இவரா? ரைட். ஆனால் இதை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது பண்ணால், நேற்று நான் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம், என்கிட்ட பல 1000 கோடி இருக்குது,
இங்கே அடித்த பணம் இருக்குது. நான் அதை ஹவாலாவாக மாற்றி மறுபடியும் நான் உள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும்? தேர்தல் நிதியா, கட்சி நிதியா, கட்சி நிதியா யார் கொடுப்பா? வெளிநாட்டுல இருந்து ஏதாவது ஒரு நிறுவனம், அமைப்பு திடீர்னு உருவாயிருக்கும் அந்த நிறுவனம். அவங்களுடைய பேக்ரவுண்டு மற்றெல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரும் தொகையை இங்கே இருக்கிற என்னுடைய அறக்கட்டளைக்கு அரசியல் இதுக்காக கொடுப்பாங்க. நான் நடத்துகிற கல்வி நிறுவனத்துக்கு ஒரு பெருந்தொகையை டொனேஷன் மாதிரி தருவாங்க. அப்போ இந்த பணம் வந்து கல்விக்காக கொடுக்குறீங்க. ஆமாம், எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? கல்விக்கு தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ பெரிய அமௌண்ட் வருது, நான் எது செலவழிப்பேன், அதுக்கு எதுவும் நான் கண்காணிப்பில் இருக்க மாட்டேன். எஃப்சிஆரே இப்போ அந்த வேலையை பண்ணுது. அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இந்த அவாலா கிண்டியல்லாம் வச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது. நியாயப்படி இந்த பர்பஸ்க்கு வருதுங்க. இங்கே வந்து நான் வந்து ஒரு கல்வி நிறுவனத்துக்கு, ஒரு என்ஜிஓக்கு நாங்கள் கொடுக்குறோம், கல்வி சேவை செய்கிறாங்க. ரைட், கொடுங்க. எஸ்பிஐயில் போட்டிங்களா? போட்டிங்க. எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கா? இருக்குது. போயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க சார்? கிராமத்தில் போய் கல்வி வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வச்சு சம்பளம். ரைட், பிரச்சனையே இல்லை. ஆனால் இதுக்குன்னு வாங்கிட்டு வேறு எதுக்காக பண்ணால் மாட்டிக்குது. இதில் எங்கே கிறிஸ்தவ மதம் வருது? ஏன்னா அதிக அளவில் வெளிநாடுகள்லேருந்து நிதி உதவி பெறதுல 3 மதமும் இருக்குது. கிறிஸ்தவ மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது, இஸ்லாமிய மதமும் இருக்குது. எல்லாருக்குமே பணம் வருது. சில இந்து அமைப்புகளுக்கு பணம் வருது, சில இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பணம் வருது, சில கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு பணம் வருது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணம் வருது. அரசியல் தலைவர்கள் இறந்து போன தலைவர்களை சொல்லி பணம் வாங்குறதுலாம் வருது. இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த எஃப்சிஆர். இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவர் எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. கிறிஸ்துவர்களுக்கு பாதிப்பு. முன்பு இஸ்லாமியர்களை நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க. வக்பு திருத்த மசோதா கொண்டு வந்து எது எஸ்ஏஆரில் வளர்னார் பாருங்க. ஐயோ, என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபார்மை பார்த்தான்னு. அது மாதிரி இதில் வந்து வக்பு திருத்த மசோதா பல தடவை நம்ம பேசியிருக்கோம். அதுவும் அண்ணாமலை தான் அந்த விஷயத்தை ஓப்பனாக உடச்சி கரெக்டாக பேசுகிறார். பத்திரிகையாளரில் பேசுனது நான்றதை பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா யாருக்குமே அதில் தேட வேண்டிய விருப்பம் இல்லை. ஏன்னா பாஜக கொண்டு வந்திருக்கு. பாஜக எதிர்ப்பு பார்வை. அதில் நல்லது இல்லது இருக்கா? நம்ம ஏன் சொல்லணும்? அதை கெட்டது இருந்தால் எடுத்துகிட்டு அடிக்கலாம். அப்புறம் இன்னும் ரொம்ப பேர் நுனிப்புல். வக்பு திருத்த மசோதானால இஸ்லாமியருக்கு எதிரானதுயா? சரிப்பா, வக்போர்டு வந்து இஸ்லாமியர்கள் என்னப்பா பண்ணியிருக்கு? அதெல்லாம் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்குது? வக்போர்டு ஸ்கூல் இருக்காப்பா எங்கேயாவது? வக்போர்டு கல்யாண மண்டபம் இருக்குதா? இல்லை வக்போர்டு ஏழை பெண்கள் தொழில் உதவி திட்டம் அப்படின்னு எதாவது இருக்கா? வக்போர்டு ஏழை இஸ்லாமியர்கள் தொழில் தொடங்க திட்டம்னு எதாவது இருக்கா? இல்லை வக்போர்டு ஏழை மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்கள் கல்வி உதவித்தொகை இருக்குது, அங்கங்கே ஏதோ இருக்குது. அப்போ சமச்சீராக பெருசாக இருக்கா? வக்போர்டு ஏழை இஸ்லாமியர்கள் குடியிருப்பு, இந்த ஐசோஸு, இந்த ஓட்டேரி, இந்த திருவள்ளிக்கணி, ஞானகுளம், இங்கெல்லாம் இருக்காங்க ஏழை இஸ்லாமியர்கள். கூலி வேலை பார்த்துக்கிட்டு இவ்வளோண்டு ஒரு சிங்கிள் ரூமில் கிடக்குறாங்க. அந்த இடம் வக்போர்டு இடத்துல கட்டி குறைந்த வாடகை கொடுங்க, மாதம் 5000 ரூபா கொடுங்க, ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன். ஏன் பண்ண முடியாதா? காசு இல்லையா உங்கள்கிட்ட? ஏன் பண்ணல? வக்போர்டு லைப்ரரி, வக்போர்டு இஸ்லாமிய இது, வக்போர்டு இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கான நீட் பயிற்சி மையம், வக்போர்டில் ஏதாவது காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். வக்போர்டு இஸ்லாமியர்களுக்கு பண்ணியிருக்குது. வக்போர்டு மூலம் எளியவர்களுக்கு கடன் உதவி, கல்வி உதவித்தொகை, ஏதாவது காமிங்க. இல்லை, இவர் சொல்கிறாரு வக்பு திருத்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களை வஞ்சித்தது போல் எஃப்சிஆர் மூலியமாக கிறிஸ்தவர்களை வந்திக்கிறாங்க. ஆனால் அந்த வக்ஃபு போர்டில் இருக்கக்கூடிய அந்த 6 மெம்பரில் 4 பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கணும்னு கொண்டு வந்து அதெல்லாம் வந்து அதான் இல்லைன்ட்டாங்க. 2 பேர் நான் முஸ்லீம். ஏன்னா இவங்க சிண்டிகேட் வச்சுக்குவாங்கல்ல, அதை கண்காணிக்கிறதுக்காக 2 பேரை வெளியில் இருந்துருந்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டு அது ஒரு இஸ்லாமிய இதுக்கான இதில் நீங்கள் எப்படி போடுவீங்க? முஸ்லீம் நாங்கள் அதை நிறுத்தி வச்சுக்கிறோம். அதே மாதிரி வக்பு நிலங்களை கண்டறிஞ்சால் தானே அதை ஒரு இதுக்கு கொண்டு வர முடியும், ரெகுலேட் பண்ண முடியும். அப்போ அது கண்டறியறதுல சில பிரச்சனைலாம் இருக்குது. டாக்குமெண்ட் வச்சுருப்பான், 50 வருஷம் டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கும். மறுபடியும் வர்றேன், ஊபி கவர்மெண்ட்டு
இந்த தர்காவுக்கு சொந்தமா அந்த ஐயா இந்த சிறைச்சாலைன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, ம். பழையது. 4 வருஷம் மோகன்லால். தண்டனை கொடுத்துருப்பாங்க. அது அழிஞ்சிட்டு இருக்கும். தோரா 4 வருஷம் தான் தோரா, நோ ஜாவ் அப்படின்னுவோம். 14 வருஷம் போட்டு விட்டுருவானுங்க. அது சின்ன ஆமா. அது மாதிரி சார் எங்க சொத்து தான், வக்போர்டு சொத்து தான், 50 வருஷமா இருக்குது. எங்க டாக்குமெண்ட் இல்ல, டாக்குமெண்ட் வந்து கிடையாது, டாக்குமெண்ட்டே இல்லை, விடு கவர்மெண்ட் எடுத்துக்கும். ம். அப்போ இந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு அதையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சது. ம். இன்னும் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கு. ஆனா மற்ற அமெண்ட்மெண்ட்டை நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க மைண்ட் செட்ல எப்படி பதிஞ்சிருக்குன்னா, பிஜேபினா வார்டன்னா அடிக்கணும், பிஜேபினா எதிர்க்கணும். இதான் பிரச்சனை. நல்லதை தேடக்கூடாது. இதுதான். அதனால இவர் பேசியிருக்காரு. இப்போ அதுக்கு இவங்க பதில் சொல்லணுமா வேணாவா? பாயிண்ட் ஒருத்தன் ரீட் பண்றாங்க. பாயிண்டா? மேட்டரே தெரியாது. வக்பு திருத்த மசோதால என்ன சொல்றது? அவ்வளோதான். அதனால இது. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க இங்க எஜுகேட் கூட ஆக மாட்டீங்க. குறைந்தபட்சம் எஜுகேட் கூட ஆக மாட்டீங்க. கண்டபடி அவங்க ஏதாவது சொல்லிட்டு திரிவாங்க. அதுக்கு பதில் அளிக்கிற இடத்துல கூட நீங்க இருக்க மாட்டீங்க. அது அந்த சைடே காது கொடுக்க மாட்டீங்க. அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படியே இருக்கிற இடம் தெரியாம போயிடு அப்படின்னா விடுவாங்களா? கூப்பிட்டு நீ நைனாருக்கும் செம்ம ஏறு. நான் 3-4 தடவை வந்திருக்கேன். இன்னைக்கு 9 மணிக்கு நான் இங்கே வந்திருக்கேன். நைட்டு வந்துட்டேன். இங்கே தங்கியிருக்கேன். 9 மணி கூட்டம். எந்த மீடியாவில் வந்துச்சு? என்ன பண்ணுறீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க? ஐயா இப்போ தான் அந்த இதெல்லாம் முடிச்சு நம்ம எல்முருகன் சார்ட்ட தான் கேட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க? அதான் ஐயா நம்ம வந்து இப்போ தான் நம்ம வந்து இந்த கூட்டணி ஆளுங்கள்லாம் போட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கிறதுக்கு வச்சுருக்கீங்க? ஐபி ரிப்போர்ட்டு இவ்வளோ தொகுதி. நம்ம தான் கூடுதலாக இருக்கோம். ஆனால் இதோட திருப்தி அடையணுமா? கூட ஒரு 30-40 தொகுதிக்கு வச்சா வேணான்தா? அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி? பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜி? செம்மையாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு எல்முருகன், இந்த கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறவர். அவரை கூப்பிட்டு அவருக்கும் செம்மையாரு. ஆளுக்கு தங்கள் சுயநலத்தை இயங்குறவங்க தவிர தமிழ்நாட்டில் பிஜேபியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு புட்டிச்சு ஏறுன்னு ஏறிட்டு போயிருக்காரு. எப்படி போச்சுன்னா 21 ரிசல்ட்டே திரும்ப எதிர்பார்க்கலாமா சார் 26ல பாரதிய ஜனதாவுக்கு? 4 சீட். ஏன்னா 21ல 20 தொகுதிகள் வாங்கி 4ல வென்றிருந்தாங்க. இப்போ 27 வாங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு அது ஆளுங்கட்சி ஆன்டி மோடி வேவ் பயங்கரமாக இருந்தது. பிஜேபினாலே ஒரு கடுமையான ஒரு இதெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. மோடிக்கு எதிராக இவங்க வெண்குடைக்கு எடுத்துகிட்டு போகிறது கூட பயப்படுறாங்க. வெண்குடை எடுத்துகிட்டு போனால் கூட மோடி என்ன கொடை தூக்கின்னு வந்துக்கிறா? இல்லையா வெள்ளா கொடை தான் கொண்டு வந்துக்கிறோம். கொடை தூக்கின்னு வந்துக்கிறியா இல்லையா அப்படின்றாலும் அந்த அளவுக்கு. இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சி இவங்க மேலே கடுமையான கோபம் இருக்குது. என்னென்ன சொல்லி வந்தாங்களோ எதையுமே செய்யலை. அதை சொல்லதை விட சொல்லாத செய்வோன்னு சொன்னாங்கல்ல சம்பவம். என்ன அவர் சொன்னார்ல, என்னை ஏன் தேர்ந்தெடுக்கலைன்னு எனக்கு ஓட்டு போடாதவங்க கூட வருத்தப்படுவாங்களாம். உனக்கு ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு ஓட்டு போடுறவங்களாம் வருத்தப்பட்டுக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. வெறும் விளம்பரம் தான். நல்லா அவங்கள்ட்ட பேர் வாங்கினா வச்சுக்கிங்க. ரத்த மாதிரி நான் முதல்வன் தொகை உங்கள் வீட்டு பிள்ளை என்ன இது உன்னோட ஸ்டாலின் அப்படின்னா போதும். உடன்பிறப்பே இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த இப்படி சொல்றிய அப்படின்னு. அன்னைக்கு ஒரு 2 குழந்தைங்க அப்படிதான் இவரை போய் பார்க்க போச்சு. செட்டப் பண்ணி அனுப்புறாங்களா அந்த மாதிரி நிறுத்திட்டு சாக்லேட் கொடுத்தாரு. அவங்க அப்பாக்கார எதை ஏற்பாடு பண்ணிட்டுக்கிறாங்க போல. நான் முதல்வன் உரிமை தொகை அது பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம இதுல லிஸ்ட்லயே இல்லையே. சாக்லேட் கொடுத்தா உடனே கிளம்பிடும் அந்த குழந்தைங்க. பை அங்கிள் அப்படின்ட்டு தானே கிளம்பணும். அப்படின்னா ஒன்று ஒப்பிக்குது. அது ஒப்பிக்கிறவர் பக்கத்தில் இருக்கிற பையன் பார்த்துன்னு இருந்தான். அந்த குழந்தையோட அண்ணன் போல. முடிச்சோடனே இவன் ஆரம்பிச்சிட்டான். இது என்ன பண்ண முடியும்? அப்படியே பார்த்துன்னுக்கிறாரு. அதனால அந்த மாதிரி இவர்கள் இது தானே, வேற என்ன புதுசா? நீங்கள் இன்னைக்கு கூட எடப்பாடி கேட்குறாரு, எத்தனை காலேஜ் கட்டினீங்க, என்ன பண்ணி கட்டணும்? அந்த என்னது அறநிலைத்துறை காசு எடுத்து காலேஜ் கட்டணும், கோர்ட்டில் வாங்கி கட்டிக்கணும். அது நடந்ததில்ல. அதனால் இந்த மாதிரி என்ன பண்ணீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணீங்க, கடன் வாங்கினீங்கன்னா அந்த காசை என்ன செலவு பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த கேள்விகள்லாம் பதில் சொல்ல மாட்டார். அதை விட இவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா பற்றி ஆராசா பேசுனதா நீங்கள் பேசுகிறீங்க, எங்கள் அப்பாவை முடக்கி வச்சுருந்தோம் அதுன்னு, இந்த மாதிரி ஒரு இது பேசுகிறீங்களே, நாகரிகம் இருக்கிறதா அவங்களிடம்? நம்ம வந்து நாகரிகத்தை அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவர்கள் எப்பவுமே நாகரிகம் இல்லாமல் தான் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா இருந்த வரையும் அவங்களுக்கு கருத்து மோதல்லாம் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருந்தோம். அவங்க மறைவுக்கு அப்புறம் அவங்க பேச்சே எடுக்கல. இந்த மாண்பை வந்து எடப்பாடி கிட்ட பேச்சே எடுக்கலையா? ஆர்எஸ் பாரதியை வச்சு கேளுங்க.
அப்படி சொல்ல அவரு. அவங்க மறைந்த போது அந்த மறைவை கூட நம்ம வந்து ஒரு நாகரிகமா நாங்க பேசணும். பேசணும். இவர் பேசலன்னு. இவர் உண்மையிலேயே தெரிஞ்சுட்டு பேசுறா இல்லையான்னு தெரியல. எடப்பாடிட்ட கேட்ட பொழுது பர்மிஷன் நான் கொடுத்து பண்ணேன்னா கோர்ட்ல கேஸ் இருக்கு. ராமதாஸ் கேஸ் போட்டிருக்காரு. ம். சமாதி பீச்சில் சமாதி யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ நான் கொடுத்தேன்னா கோர்ட்டுக்கு போச்சுன்னா சிக்கலாகும். அதோட நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணல. கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் பண்ணல. நீங்கள் ஐயாட்ட பேசி அந்த வழக்கை வாபஸ் வாங்க வைங்க. நீங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கிக்கிங்க. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணாமல் தீர்ப்பு கிடைக்குது. இதோட ஒருத்தன் வேறு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதை கூட எல்லாத்தையும் பண்ணி வாங்கிட்டு இவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. இது உலக தெரிஞ்ச கொஞ்சம் பேர் தான் தெரியும். அவர் டீசெண்டாக தான் சொல்லியிருக்காரு. நான் பர்மிஷன் கொடுத்துருவேங்க. கோர்ட்டில் வழக்கு இருக்குது. எங்கள் கவர்மெண்ட்டு சிக்கல். கோர்ட்டில் வழக்கு இருக்கும்போது கவர்மெண்ட் எப்படி பர்மிஷன் கொடுக்க முடியும்? அதனால் இது நீதிமன்றத்தில் முடிக்க வேண்டிய பிரச்சனை. நான் என் சைடு நான் பண்ண வேண்டியது நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணேன். நீங்கள் ஐயாட்ட போய் பேசுங்க. ஐயா வழக்கை வாபஸ் வாங்க வைங்க. நீங்கள் பர்மிஷன் கேட்குற மாதிரி கேளுங்க. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம். பர்மிஷன் கிடைச்சிடும். இவ்வளோதானங்க. வேறு என்னங்க பண்ண முடியும்? இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு. இன்னொன்று நாகரிகம் வந்து அவங்க எப்போவுமே நாகரிகம் இல்லாமல் தான் பேசுவாங்க. நம்ம வந்து எப்போவுமே நாகரிகமாக காரும் காலும் தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி டெட் பாடி இப்படிலாம் யாருங்க பேசுறது? இன்னைய வரைக்கும் உதயநிதி என்னங்க பேசுகிறாரு? நாகரிகமாக அவர் சொல்கிறாரு. கவர்னர் என்னங்க பேசுனீங்க நீங்கள்? அங்கே ஒருத்தன் வந்திருக்கான் தமிழ்நாட்டுக்கு இது பண்ணுறதுன்னு எப்படின்னா பேசுனீங்களா இல்லையா? முதல்வர் பேசக்கூடாதுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலாம். அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க பேசக்கூடாது. எப்போவுமே அது வந்து எடுத்துக்காட்டு முன்னுதாரணமாக மற்றவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் பேசுனீங்க. இன்னைய வரைக்கும் துணை முதல்வர்ன்றது அவருக்கு நம்பிக்கையில் போல. நம்ம ஒரு துணை முதல்வர்னு அவருக்கு இன்னும் யாரும் அவர் மண்டையில் ஊத்துல போல. இன்னைய வரைக்கும் அவர் அதுதான் பேசினிருக்காரு. அவரும் சொல்லிட்டாரு, உன் அப்பா வயசு உன்னுடைய அனுபவம் என்ன சொல்கிறாரு. கௌரவமாக சொல்கிறாரு. ஆனாலும் இந்த பூமர் பூமர் அந்த இதில் இந்த சுதாகர் அந்த இது குரூப் இருக்குது. அவர் சொல்லும்போது பூமர் பூமர் அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவர் நினச்சிட்டு பண்ணுகிறார். உனக்கு வெறுப்பாகுதா? நான் இன்னும் பேசுவேன் அப்படின்னு. இது கிரிஞ்சித்தனம். அது நீங்கள் பேச வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது. இதை பண்ணால் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தரை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுனா அது அவருக்கு அவமானம் கிடையாது. பேசுகிறவங்களுக்கு தான் மரியாதை குறைஞ்சிரும். விஜயை கூட ஒரு மேட்டரில் அந்த குழந்தைங்க மேலே கை போட்ட விஷயத்த வேல்முருகன் பேசும்போது நான் எல்லாம் சொன்னேன். வேல்முருகன் ஆகச்சிறந்த அரசியலாளர். நல்லா சப்ஜெக்ட் பேசக்கூடியவர். ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா நல்லா பேசுவார். நாகரிகமாக பேசக்கூடியவர். ஒரு குழந்தைகள் இவருக்கு 52 வயசு ஆகுது. அந்த குழந்தைகள் அவருடைய அந்த வயசில் பொண்ணு இருக்குது, பையன் இருக்கிறான். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. தோள் மேலே கை போடுறாரு. அதை போய் தப்பாக பேசுகிறீங்களா? இது எப்படி சரி இருக்கும்? அது உங்களுடைய மரியாதை தான் கெடும். விஜய்க்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்படின்னு. இன்னொரு விஷயத்தில் கூட விஜய் இதே மாதிரி பேசுனாங்க. அப்போது நான் தான் சொன்னேன். எப்போவுமே ஒருத்தரை பற்றி அவதூறு பேசுறதுனால அவங்களுக்கு இப்போ ஆசா இதே வாயை விட்டார் போன எலெக்ஷனில் எடப்பாடியுடைய அம்மாவை பற்றி. அது என்ன எடப்பாடிக்கு அவமானமாச்சு? அவருக்கு தான் செம்ம பேக் ஃபயர் ஆகிடுச்சு. முடிஞ்சிடுச்சு. கொங்கு மண்டலம் முடிஞ்சிடுச்சு. மன்னிப்பு கேட்டாங்க. திட்டி மன்னிப்பு கேட்டும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நீதிபதிகள் தலித் நீதிபதிகள் மாதிரி நியமித்தது நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசினார் அரசு பாரதி. அவங்களுக்கு அவமானம் உங்கள் மரியாதை தான் போச்சு. கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, அறிவுள்ள போய் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். அதனால் ஒருத்தரை இகழ்றதுன்றது அவங்களுக்கு இது கிடையாது. சம்மந்தப்பட்டவன் மரியாதை தான் போயிடும். இவ்வளோ ஈத்திரையாக இருக்கானே, எப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி 3 பேரும் வாங்கி கட்டினாங்க. இப்போ இவர் முதல்வர் பேசுனது பதில் சொல்லுவாங்களா? இவ்வளோ வாங்கி கட்டிட்டோம் சிஎம் பிஎம் வரைக்கும். நம்ம இனிமேலாவது கட்டுறது இந்த மேதைகளாகி இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லணும், சொல்ல மாட்டாங்க. இல்லை ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை தான் இப்போ பண்ணணும்னு சொல்கிறீங்களா? பிஜேபினாலே அண்ணாமலை தான். அப்படிலாம் கிடையாதுங்க. மற்றவங்களும் கையில் எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை கையாள்வதில் அதாங்க சொல்கிறேன். அண்ணாமலை பேசுகிறாருன்னா மற்றவங்களும் கையில் எடுக்கணுன்றேன். அவங்க பண்ணலையே. அண்ணாமலை எப்படி தெரியுமா? இப்போ எப்படி ஆகிட்டாருன்னா அண்ணாமலை 4 விஷயத்துனா ஒரு விஷயம் பேசிட்டு மீதி 3 கண்டுக்கிறது இல்லை. தலைவராக இருக்கும்போது 4 தான் வரும். இப்போ எஃப்சிஆரே பேசினார்ல, வகுப்பு திருத்த மசோதா பேசினார், சிஏஏ பற்றி பேசினார். 3த்தையும் போட்டு வெளுக்கணும் அண்ணாமலை. அவர் வெறும் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் லெட்டர் மேட்டர் மட்டும் இன்றைக்கி ட்வீட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
பேசியிருக்காரு, ட்வீட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நான் பேசினாதான் அப்படின்ற அளவுக்கு இருக்காரு அவரு. நான் தான் பேசணும், அதனால தான் அப்படின்ற அளவுக்கு இருக்காரா? உங்க கேள்வியே எனக்கு புரியல. இல்ல சார், இப்ப அவரு வந்து சொல்றாரு, பேசுறாரு. இந்த சைடுல பேசல அப்படின்னு இருக்குல்ல பாஜகக்குள்ள. இப்ப நான் தான் பேசணும், நீங்கலாம் பேச மாட்டீங்க. அதனால அவர் டிமாண்ட் கட்டுறாரு. இப்ப சீட்டு குடுக்காததுலேருந்து, கேட்ட தொகுதி குடுக்காததுலேருந்து. அதெல்லாம் கிடையாது. மத்தவங்க பேச மாட்டேங்கிறாங்க, அதான் மேட்டர். அண்ணாமலை மட்டும் பேசுறாருன்றோம். அதனால இதுல அப்படிலாம் அவரு உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாரு எனக்கு என்ன தெரியும். நல்லா இருக்குதா கதை. சரி சார், முதல்வர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட திட்டங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஏடிஎம்கே வந்து தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு இருக்காரு. நான் எப்படி சொல்லிட்டா, கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டீங்க, அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முத நாள் சொன்னோமே, ரூ. 2000 இவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. இவங்களே ஸ்லீப்பர் செல் இருப்பாங்கல்ல, அவரு அங்க இவங்க நினச்சிருந்தாங்க புக்கெலாம் எழுதி ஒரு நாளில் வெளியிடுவார், நம்ம அது முன்னாடி வெளியிடலான்னு. அவர் ஃபர்ஸ்ட் லுக்கு, அப்புறம் அது பேர் என்னது, கிளிம்ஸு, ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, ட்ரைலரு, மெயின் பிக்சரு, இப்படி வந்துட்டாரு. இவங்க நினச்சினுக்கிறாங்க நேராக படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அன்னைக்கு பார்த்துக்கலான்னு. அவர் தான் கிளிம்ஸை வெளியிட்டாரு. கிளிம்ஸில் தானே அடிச்சாரு 2000, 5000, இது 10,000 ஃப்ரிட்ஜு, ரூ. 8,000 கூப்பன் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரூ. 2,000 சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? ரூ. 2,000 வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு இன்ப சுற்றுலாலாம் போயிட்டு 5000. நல்லா 2,000 5000த்துல 2000. அதை பார்த்து கவனமா 5,000 செலவு மாதம் பண்ணுங்க. 1000 1000 முன்கூட்டியே 3,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். கோடை கால கோடை சிறப்பு கால தொகை. இன்ப சுற்றுலாக்காக 2,000 கொடுத்துருவோம். அந்த 2,000 வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ப சுற்றுலா போய் நல்லபடியாக நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு, ஆனால் அந்த பார்த்து செலவழிங்க. அதுக்கு தான் நான் போட்டேன் அந்த விவேக், இந்தாப்பான்னு அப்படியே பணத்தை எடுத்துட்டு, இந்தாப்பா ரூ. 5 எவ்வளோ கொடுப்பாரு? 20 ரூபா, 5 ரூபாவா? தனுஷ் கொடுப்பாப்லையா? ஆமா, 10 ரூபா கொடுப்பாரு. 20 லட்ச ரூபா கண்டுபிடிச்சி கொண்டு தந்ததுக்கு 10 ரூபா கொடுப்பாரு. பார்த்து செலவு பார்த்து செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவரு 2,000 கொடுத்துட்டு பார்த்து செலவு பண்ணுங்க. இங்கேருந்து கொடைக்கானல் ஏறும்போது அந்த 2,000 காலி ஆகிடும், டீசலுக்கே காலி ஆகிடும். இதில் வரை போயிட்டு வந்து போரூரில் 1/2 கிரவுண்ட் இடம் வாங்கிக்கிங்க அந்த காசுலன்ற அளவுக்கு ரேஞ்சுக்கு பேசினார். அதே ரேஞ்சில் தான் 8,000 வச்சுட்டு நீங்கள் அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், யானை வாங்கலாம், மாருதி கார் வாங்கலாம், மாருதி கார் பிடிக்கலன்னா ஈவி காரில் ஏதாவது வந்தால் வாங்கலாம், இந்த ரேஞ்சுக்கு பேசினுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார், 8,000 எவ்வளோ பெருசு, ஃப்ரிட்ஜு தான் கொடுக்குறாங்க, அவங்க 8,000 கொடுத்துட்டு எது வேணால் வாங்கிக்கலான்றாங்க. அவரும் 10,000 கொடுக்குறாரு தெரியுமா? அப்புறம் வாயே வரல இந்த சைடு. ஆனா இவங்க தானே சார் மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்க. அதை பார்த்து தானே இவங்க குடும்ப என்னது குலவிளக்கு திட்டம்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கமலஹாசன் தான் கொண்டு வந்தார். அப்போ என்ன சொல்கிறீங்க? சரி, எதை கொண்டு வந்தாலும் நான் கேட்ட பதில் சொல்லுங்க. அவர் தான் கொண்டு வந்தாரு. அப்புறம் இவங்க எடுத்தாங்க. நல்லா இருக்குதா கதை. மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ஸும் அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ ஜென்ஸ் கொடுக்குறாப்புல, நீங்க மட்டும் தான். அதான் அதை பார்த்து தானே வராங்க. அதுதான் சொல்றாரு. நல்ல விஷயம் யார் என்ன பண்ணான்னா, நல்ல விஷயம் எம்ஜிஆர் பார்த்து திருப்பி பண்ணலாம். ஆமா, எம்ஜிஆர் தான் இலவச சீருடை, மாணவர்களுக்கு இலவச பேருந்து, இலவச காலனி திட்டம், இலவச பாட புத்தகங்கள் எல்லாம் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு. சத்துணவு எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு. காப்பி அடிக்கல? இப்போ காப்பி அடிச்சது நல்லதான்றீங்க. உலகத்துல நல்ல விஷயம் யார் வேணா காப்பி அடிக்கலாம். ஏடிஎம்கே இப்போ காப்பி தான் அடிச்சிருக்கு. யார் வேணா அடிக்கலாம் தான் இப்போ சொன்னேன். எம்ஜிஆர் பார்த்து இவங்க அடிச்சாங்க. அதான் இதுல ஏடிஎம்கே காப்பி தான் அடிச்சிருக்குன்றீங்களான்னு கேட்குறேன். நல்ல விஷயத்த நான் சொல்றது உனக்கு புரியலையா? புரியுது சார். அப்புறம் ஏன் அவங்க இதுக்குள்ள மண்டக்குள்ள போக மாட்டேங்குது? ஏடிஎம்கே எம்ஜிஆர் கொண்டு வந்தாருனால 77லாம் அதை இவங்க காப்பி அடிச்சாங்கன்றதுல. அதனால ஒவ்வொரு தடவையும் நல்ல விஷயத்தையும் யார் வேணா காப்பி அடிப்பாங்க. ஆனால் இதில் இவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் நல்ல விஷயத்தை நாசமாக்குற வேலையும் பண்ணுவாங்க. அம்மா உணவு அப்படியாவது காப்பி அடிச்சு நல்லது பண்ணுங்க. அதுவும் பண்ணலையே, நாங்கள் வந்தாலும் பண்ணுவோம். அம்மா உணவகத்தை அப்படியே பாதுகாத்து ஐயா உணவும் கொண்டு வருவோம். அம்மா உணவகத்தையே ஒழுங்காக பண்ண தெரியல. தெரியுதா வித்தியாசம்? அதான் சொல்றது. சரி சார், ஆலங்குளம் தொகுதியில வந்து ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருந்த திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு வந்து சீட்டு ஒதுக்கி இருந்தாங்க. நீங்கள் வராதாங்க ஓபிஎஸ் அணின்றீங்க. மற்றவங்களாம் அதிமுகலேருந்து போன மனோஜ் பாண்டியன், அதிமுகலேருந்து போன மனோஜ் பாண்டியன். அவருக்கு வந்து திமுகவில் இந்த முறை சீட்டு ஒதுக்கி இருந்தாங்க. அதுக்கு எதிராக வந்து அந்த தொகுதி திமுக நிர்வாகிகளிடையே வந்து ஒரு அதிருப்தி இருப்பதாகவும், அவங்க அவருக்கு எதிராக வேலை செய்யறதாகவும் சொல்லி இப்போ செய்திகள் பெயிண்டப்பா எப்படி எட்டி வச்சார் பார்த்தீங்களா ஒன்றிய செயலாளர். ம். என்னென்ன காத்திரு வந்த பொண்டாட்டி நேற்று வந்தவங்க கொண்டு போனான்ற கதையா? எங்கே பார்த்தாலும் இலவு காத்த கிளி மாதிரியே இவங்க இருக்கணும். புதுசாக ஒருத்தன் வருவான், அவனுக்கு எம்எல்ஏ, எப்பா என்ன பண்ணியிருந்தீங்க இவ்வளோ நாளா? இல்லைங்க எம்எல்ஏ நியமிச்சிங்கன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சுருந்தோம், இப்போவும் அதே செய்யுங்க. புதுசாக ஒருத்தர் வந்துக்கிறாரு, போடுறோம், போடி நாயகர்னு ஒருத்தரை போடுறோம், பண்ணுங்க. ஏங்க இது முன்னாடி தேனி தொகுதிக்கு எம்பிக்கு அதாங்க பண்ணீங்க. அப்படி தான் பயணம்யா, அடிமைகளே வேலை செய்யுங்கள்.
அப்படின்ட்டு திரும்ப திரும்ப. ஆனால் நாங்கள் கட்சி சொன்னாங்க நம்மளாம் குடும்பம் மாதிரி. குடும்பம் மாதிரியா? தலைவர் என்ன தலைவரா? உங்கள் குடும்பத்துல தான் எல்லாரும் நிற்க வைக்கிறீங்க குடும்பம் மாதிரி. அதான் சொன்னேன் குடும்பம் மாதிரி. என் குடும்பத்தில் நிற்க வைக்கிறாங்க. நம்ம குடும்பத்துல நீ நம்ம குடும்பத்துக்கு வேலை செய்கிற அவ்வளோதான். இதில் என்ன இப்போ தப்பு அப்படின்ட்டு இதையே சொல்லிக்கிட்டு அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு எதிராக விசிகேக்காரன் ஒருத்தன் அவர் ஒரு கிராமத்துக்கு போக முயற்சி செஞ்சு மக்களை விரட்டி இருக்கிறாங்க. யாரு? அவர் ஒரு கிராமத்துக்கு பரப்புரைக்கு சென்ற நான் சொன்னனா இல்லையா? இன்னும் போக போக தெரியும். இன்னும் பரப்புரைக்கெல்லாம் யாரும் கிளம்பல. இங்கே ஒன்று இன்னொரு தொகுதியில் அதே மாதிரி நடந்திருக்கு. அதனால் பரப்புரைக்கு போக போக எல்லாருக்கும் அடி விழும், திருப்பி அனுப்புவாங்க. இது எல்லாம் நடக்கும். இது 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 இதுதான் மக்களுடைய கோபம். இப்போ தான் தெரியும் வெளியே. அது நீ இன்னும் உட்காந்துட்டு அந்த கோபத்தை பற்றி உணராமல் இது பண்ணாமல் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டான்னா தேர்தல் அறிக்கையும் சொல்ல தேர்தல் அறிக்கை சொல்லுமா? தேர்தல் அறிக்கை சொல்ல நான் சொன்னேன்ல படு அப்செட்டு. தேர்தல் அறிக்கை செல்ஃபே எடுக்கல. தேர்தல் அறிக்கையில் ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. நானும் பல திமுக கேட்டேன். இப்போ அவங்க 3 சிலிண்டர்ன்றாரு. அவர் 6 சிலிண்டர்ன்றாரு. 10,000 ரூபா கொடுக்குறேன்றாரு. ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்றாரு. சிறுபான்மை பெண்களுக்கு வட்டியில்லா கடன் கொடுக்குறேன்றாரு. தாலிக்கு தங்கன்றாரு. கூட பட்டு சேலைன்றாரு. கல்வி கடன் ரத்துன்றாரு. இந்த மாதிரி பல இது. இன்னும் ஒன்று யாரெல்லாம் மறந்துட்டாங்க. நம்ம தான் ஞாபகப்படுத்தணும். மாதந்தோறும் மின் கட்டணம். இவரை சொல்லணும். ஆட்சிக்கு வர போகிறவங்க சொல்லுங்கன்னு. இது ஏதாவது இதில் இருக்கா சொல்லுங்க. போன தடவை அப்போ நிறைவேற்றிட்டீங்களா நான் கேட்குறேன். 525 இதில் மாதந்தோறும் மின் கட்டணம் சொன்னீங்களா? நிறைவேற்றினீங்களா? இல்லை. அப்போ அதை நாங்கள் நிறைவேற்றல. இந்த வந்தால் நிறைவேற்றுறோன்னு சொல்கிறது கூட ஏன் போட முடியல? காரணம் குற்ற உணர்ச்சி. அது அவங்களே மறந்துட்டாங்கயா, நீ வேற அது அறிக்கையில் போட்டு ஞாபகப்படுத்திடாத. இதுதான் இந்த மாதிரி பல விஷயங்கள். அவங்களுக்கு வேலை தரேன், இவங்களுக்கு வேலை தரேன், கொரோனாவில் பாதிச்சவங்களுக்கு வேலை தருவோம், இப்போ செவிலியர்களுக்கு பண்ணுவோம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு பண்ணுவோம். ஏதாவது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வு திட்டம் திருத்தப்பட்டது, அவ்வளோ வரவேற்கிறாங்க. இது கவர்மெண்ட்டு அதே 10% பிடிச்சிட்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 25 லட்ச ரூபா ரிட்டையர் ஆகும்போது. அப்புறம் வாங்குகிற சம்பளத்தில் பாதி பேசிக்கில். இன்றைக்கி 50,000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறவர் 33 வருஷம் பொறுத்து 1,50,000 லட்ச ரூபா வாங்கலாம். ஆனால் அந்த இன்றைக்கி 50,000 ரூபா அந்த 30 வருஷம் பொறுத்து 1,50,000 லட்ச ரூபா பார்த்தா அதுக்கு மணி வேல்யூவே ஒன்றும் இருக்காது. ஆமாம், இன்ஃப்ளேஷன்லாம் சரியாக இருக்கும். 25,000 ரூபா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பவுன் 25,000 ரூபா. இன்னைக்கு அந்த 25,000 ரூபா வச்சு 2 கிராம் வாங்க முடியுமா? ஒரு பவுன் 4ல் ஒரு பங்கு வாங்க முடியுமா? 4ல் ஒரு பங்கு. அப்போ பணத்தோட இது எங்கே போயிடுச்சு? தங்கத்தில் முதலீடு பண்ணால் கூட அது எங்கேயோ போயிடும். ஆனால் இவங்க இந்த அமௌண்ட்டை பிடிச்சி நான் உங்களுக்கு 25 லட்ச ரூபா தரேன், 50% மாதம் தரேன்னு. நான் சொல்ல இது சம்மந்தமாக அந்த அரசு ஊழியர்களே இது சொன்னது நான் சொல்ல. அவங்க தான் இந்த எஸ்ஐபி கணக்கெலாம் சொன்னது. அந்த 3 கோடி எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டால் எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு வட்டி காசே வரும். நான் எதுக்கு வந்துட்ட அன்றைக்கி 1,50,000 லட்ச ரூபாவில் பாதி 75,000 ரூபா நான் ஏன் வாங்கணும்? எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரும். இன்னொன்று அந்த பணம் இருக்கும் 3 கோடி ரூபாய்க்கு மேலே மொத்தமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குறது 25 லட்சம். இந்த திட்டத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு ஒரு டீம் கிளம்பிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் முதல்வர் என்ன சொல்கிறாரு, சூப்பர் திட்டம் எங்கள் திட்டம் அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ இதே போல தான் மற்ற தொகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிற மாற்றுக் கட்சி வேட்பாளர்களுக்கும் அதிருப்தி இருக்குமா சார்? எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்கிறது. தாவேகாவிலும் இருக்கிறது, அதிமுகவிலும் இருக்கிறது. இன்னைக்கு நேற்று அறிவிச்ச காங்கிரஸ்ல 2 தொகுதி எப்படி அறிவிக்கலாம்? ஜோதிமணி கூட அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆமாம், அவங்க எப்பவுமே விடுவாங்க. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, வரவேற்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே மட்டும் என்ன திருப்பி கொடுப்பீங்களா? அசன் மௌலானா கொடுத்துருக்காங்க. அவர் அந்த தொகுதியிலே ஏகப்பட்ட பிரச்சனை. இவங்க வரவேற்கிறாங்களா? அதனால் புதுசாக 2 பேரை போட்டுறீங்களே, நேற்று வந்தவங்களாம் கட்சிக்கு வந்தவங்களாம் போட்டுறீங்கன்னா சிங்காநல்லூர் இங்கெல்லாம் பெரிய போராட்டம். அந்த அம்மா அந்த நாயுடு யாரோ அந்த அம்மா கிருத்திகா நாயுடா, என்ன நாயுடு, நம்ம ஒரு நாயுடு தானோ, அந்த அம்மாவுக்கு எப்படி கொடுத்தீங்க? இன்னொருத்தர் ஒரு இளைஞர் அவங்களுக்கு எப்படி கொடுத்தீங்க? அந்த கேள்விலாம் வருது. பெரிய சண்டை ஓடிட்டு இருக்குது. அதனால் எல்லா கட்சியிலும் இந்த இது ஆல்ரெடி தீர்மானம் பண்ணிட்டு தான் உள்ளடி வேலைகள் நடக்கும். இன்னும் பல இடங்களில் திமுக ஆட்கள் கூட்டணி கட்சி உள்ளடி வேலைகளுக்கு எதுவோ சொன்னேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிபிஐ வேட்பாளரை திருப்பி இவங்களுக்கே கொடுத்துருக்குறாங்கன்ட்டு இந்த தடவை உள்ளடி வைக்கணும்ன்ட்டு தாவேகாக போடுவோம். இந்த மாதிரிலாம் முடியாது. இந்த மாதிரி கூட தாவேகாக ஓட்டு வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா இதுலையும் நடக்குது. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.